ஏம்மா இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. நைட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ரேட்டில் பார்த்து கொண்டாந்து கொடுத்துட்டா. ஆனால் கொண்டாந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகிட்டு. அதுக்கு மேலே நான் உட்காந்து கேப்பமா அரைச்சிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா, அதனால நான் வந்து அரைக்கலை. அது ஃப்ரிட்ஜில் தானே இருந்துச்சு. அதனால் காலையில் சோத்தை பொங்கி பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு வேலையாக நம்ம கேப்பமாவை அரைச்சிருவோம். ஏன்னா இது நாள் காலையில் ஊற வச்சது, மத்தியானம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சது, இப்போ வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அதனால் என்ன நிலமையில இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 20 வருஷம் கல்யாண வாழ்க்கையில் நான் இப்போ தான் வந்து கேப்பமாகவே ஃபஸ்ட் டைம் ஊற வச்சேன். ஆனால் பார்த்தா கிரைண்டர் நமக்கு ரிப்பேர் ஆகிட்டு. நம்ம எங்கே போய் நின்னாலும் அது வந்து முட்டுக்கட்டையாக தான் நிற்கி. ஆனால் வந்து லேட்டாக நடக்கு. ஆனால் நமக்கு தான் கொஞ்சம் பொறுமை வேணும்னு நினைக்கும் போல இருக்குது. இப்போ ரிப்பேர் பார்த்து வந்துருச்சா, சரின்னு நான் ஒரு வழியாக அரைச்சிட்டேன். எனக்குமே இது பக்குவம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. குத்து மதிப்பாக தான் நான் அரைச்சேன். நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். தொட்டு பார்த்து நல்லா மையாக இருந்துச்சு, சரின்னு எடுத்துட்டேன். என் கை வந்து கொஞ்சம் புளிக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால் கை பெரும்பாலும் படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் வேறு வழி கிடையாது. நம்ம கைப்படாமல் எப்படி நம்ம மாவு அரைக்க முடியும்னு அதனால் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு தான் நம்ம சுடணும். இன்றைக்கி சுட்டுக்கிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி புளிக்கிறதுக்கு லேட்டாகிருந்தா நைட்டு புளிச்சாலும் சுட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு இப்போ பானிபூரி போட்டு கொடுத்துருவோம். பானிபூரிலாம் வாங்கி கொடுத்து பலகாலம் இருக்கும் போல இருக்குது. அதனால் அன்றைக்கி நான் வெளில போகும்போது பானிபூரி வாங்கிட்டு வந்தேன். பற்றியில் காட்டினம்ல டப்பாவில் போட்டு வச்சேன்னா அதை வந்து இன்றைக்கி பொரிச்சு பானி அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன். என்னடா உருளைக்கிழங்கு வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதியே இந்த மிளத்தப்படி போடலை. ஏன்னா தண்ணியை ஊற்றிக்கிட்டு நம்ம வாய்க்குள்ளே வைக்கும்போது புசுக்குன்னு குறப்பு ஏறிடக்கூடாதுல, வாய்க்குள்ளே மேலாமல் ஏறிடக்கூடாது பற்றியில். அதனால் நான் எதுலேயுமே உரப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். அந்த தண்ணியிலையுமே பச்சை மிளகா வந்து 1 தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து பானிபூரியிலேயோ பிறந்து வளர்ந்தோம் இல்லைலாம். நமக்கு இப்போ தானே புதுசாக சாப்பிட பிடிச்சிருக்கோம். அதனால் குறப்பு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து உரப்பு கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்காண்டி தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுட்டேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அது டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் கற்றுக்குட்டி எல்லாமே நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். வயசான காலத்தில் தான் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா பிள்ளைகள் இப்போ தானே புதுசாக சாப்பிட படிக்கி. அதனால் புதுசாக நம்ம செய்ய ஆரம்பிக்கும். கடையில் வாங்குறதை விட செஞ்சு கொடுக்குறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்க பார்த்துக்கிடுங்க. அதனால் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் ஏதோ 1, 2 குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் நல்லா இருக்கானே. நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாவ. சரி அது போதும்னு நினச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கோதுமை தோசை தான் சுட்டேன். சொன்னேன் நான் நைட்டு வந்து முதல் நாள் நைட்டு வந்து கோதுமை மாவு கரைச்சி வச்சுட்டேன். எனக்கு அன்றைக்கி சடங்கு வீடு பார்த்துக்கோங்க யாவும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவியை நான் வேலை முடிஞ்சு வாரேன், நம்ம சடங்குட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாவளா கடன்னு. அதுக்கப்புறம் கிளம்பி கரைச்ச கோதுமை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சடங்குட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ இன்னைக்கு கேப்பமாவும் இருக்குது, அந்த மாவு இருக்குது, இந்த மாவு இருக்குது, எல்லா மாவும் இருக்குது. ஆனால் இது நாள் கோதுமை மாவு பற்றிலாம் அதனால் தோசையை முதல்ல சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோதுமை தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அவ்வளோதான். நமக்கு இன்றைக்கி கோதுமை தோசை. நாளைக்கு தான் நம்ம கேப்ப தோசை சுடுவோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, நம்மளே தயாரித்தோம்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரியா, நாளைக்கு பார்க்கட்டுமா? நாளைக்கு சொல்லுது என்ன.